இருந்தது. ரிசப்ஷன்ல இருந்து அந்த பக்கம் வியூ வேற லெவல்ல இருந்தது. இஷ்வா அதை தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். டபுள் டீலக்ஸ் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான். குட் மார்னிங். இது வந்து ஃபுட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்க நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. சூப்பரா நம்ம இங்க சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். பழகிடுச்சு இங்கே இருக்கிறனால. இந்த சைடு பார்த்தா இங்கிட்டு இதுதான் ரூமுக்கு போற வழி. சாப்பிட்டே இருந்தப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு சவுண்ட் ஒன்று கேட்டது. நாங்க உட்காந்து சாப்பிட்ட இடத்துல வந்து பக்கத்து பில்டிங்ல. அப்புறம் நானும் ஐப்பாவும் கொஞ்சம் நேரம் விளாண்டோம். அங்க வந்து கே ஹால்மே வச்சிருக்காங்க. அப்படி அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கே. அங்க இருக்கிற ரூம், எங்க ரூமுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விங் இருந்தது. ஸோ நாங்க ஃபர்ஸ்டே ஆர்டர் கொடுத்தனால குக்கிங் அந்த ஆயில் ஊற்றி திருப்பியும் ஃபயர் இது பண்ணும்போது குவாலிட்டி வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி ஃபுட் வந்து சூப்பரா இருந்தது. பெஸ்ட் உங்களுக்கு பார்க்கிங் ஏரியால இருக்கிற ஒரு செட்டப் இது. ஹே ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஏலகிரியில நாங்க ஸ்டே பண்ண ஹோட்டல் பத்தி தான் பார்க்க போறோம். ஏலகிரியோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துருப்பீங்க, நாங்க ரீச் ஆனது என்ன விசிட் பண்ணோம்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய வந்து சர்ச் பண்ணி தான் இந்த ஹோட்டல் வந்து நான் சூஸ் பண்ணேன். ட்ரீம் பாரடைஸ் ஹோட்டல்ல. இதுக்கு ஆக்சுவலி முன்னாடி ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. ஸோ ஹோட்டல் ட்ரீம் பாரடைஸ் அப்படின்னாலே உங்களுக்கு நீங்கள் சர்ச் பண்ணாலே கிடைச்சிடும். இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். ஸோ உள்ள போன உடனே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ரிசப்ஷன் இருந்தது. ரிசப்ஷன்லேருந்து அந்த பக்கம் வியூ வேற லெவலில் இருந்தது. இஷ்வா அதை தான் நின்று பார்த்துட்டு இருக்கான். இங்கே வந்து நான் இந்த ஹோட்டல் நான் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் சூஸ் பண்ணேன். ரிவ்யூ பார்த்த வரைக்கும் போன உடனே அழகாக ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்து நம்மளை வெல்கம் பண்ணாங்க. நான் குடிக்கல, ஏன்னா ஆல்ரெடி நம்ம போனது ஹில் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நான் ட்ரை பண்ணலை. நாங்கள் இங்கே புக் பண்ணியிருந்தது நார்மல் டபுள் டீலக்ஸ் மாதிரி தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுதான் நாங்கள் எங்களுக்காக அவங்க புக் பண்ணியிருந்த அந்த ரூம் வந்து இதுதான். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கிங் சைஸ் பெட் இருக்கு, கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. உள்ள வந்து ஃபுல்லாகவே வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. சைடில் அழகாக ஒரு காஃபி டேபிள் வச்சுருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டில் இருக்கு. அப்புறம் ஆல்ரெடி 2 பாட்டில் வச்சுருந்தாங்க. வாட்டர் பாட்டில் வந்து ரொம்ப கொஞ்சம் என்ன சொல்றது, நீட் அண்ட் கிளீனாக தான் இருந்தது பார்க்குறதுக்கு. ஒரு டிவி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு கபோர்ட் பக்கத்துலேயே ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளோடைய செட்டப் இருந்தது. அதுக்கப்புறம் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. சைடில் வந்து உங்களுக்கு வந்து அந்த கிளாஸ் பாத் பிளேஸ் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்ல பெரிய ரெஸ்ட் ரூம், நீட்டாகவும் இருந்தது. நல்லா க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரூம்ஸ் இருக்குது. நாங்கள் வந்து பேசிக்காக ஒரு நார்மல் டீலக்ஸ் ரூம் போதும் அப்படின்றது தான் நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால இந்த ரூம் கொடுத்துருந்தாங்க. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா நம்ம வர அந்த காரிடார் பால்கனி எங்களோட. குட் மார்னிங். ஸோ காலையில் எழுந்திரிச்சு மஞ்சக்குட்டையில் போய் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் தூங்கிட்டோம். இந்த கிளைமேட்டுக்கு இப்போ மணி 8. இப்போயே பாருங்க எல்லாரும் ஜர்க்கின் போட்டு உட்காந்துருக்கு. ஈஷா வந்து சிசிடிவியில் பேர்ட்ஸ் அவனோட பெட்ஸ் எல்லாம் பார்த்து பேசிட்டு இருக்கான். என்ன ஈஷா? ஹாட் சாய் குடிக்கலாம். எனக்கு ஹாட் சாக்லேட் வேணும். அப்படியே டீ எடுத்துட்டு வெளியில நாங்க எங்களோட ரூம் லாஸ்ட் ரூம் அப்படின்றதுனால காரிடார் சைட்ல வந்து ஒரு பால்கனி செட்டப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்க போயிட்டு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ எடுத்துட்டு அங்க போனேன். பட் உங்களுக்கு பார்க்க வெயில் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா நல்லாவே குளிர்ச்சு. பார்த்தா மங்கி ஓடிட்டு இருந்தது எங்க காருக்கு மேல இருந்து கீழே. பார்க்கிங் ஏரியா அதுதான். ஸோ ஐப்பா வேமா இங்க வா, மங்கி வந்திருக்கு அப்படி சொல்லி கூப்பிட்டேன். சரி வந்து வீடியோ எடுத்துட்டு இருந்தா, பார்த்தா இந்த பக்கம் திரும்பினா சுத்தி மங்கி தான் எல்லா இடத்துலயும். இங்க பாருங்க, இங்க ஒரு ட்ரீ ஹவுஸ் மாதிரி இருக்கு. அங்கேயும் அந்த சைடும் மங்கி வந்து எங்களோட ரூமுக்கு சைட்ல மங்கி வந்து ஏறிட்டு இருந்தது. இது வந்து ஃபுட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இங்க நம்மளுக்கு அவங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க. ஸோ பின்னாடி வந்து ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீங்க போகலான்னு சொன்னாங்க. ரெஸ்டாரண்ட் வாவ் அப்படின்ற மாதிரி இருந்தது, வேற லெவல்ல. ஒரு ஃபுல்லா கிரீனிஷா கிராஸ் ஃபினிஷிங் பண்ணி ரொம்ப அழகா ஒரு ட்ரீ ஹவுஸ் இருக்கு. சைட்ல ஃபுல்லா செட்டப் இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நிறைய மங்கி இருந்தது. இதை நான் பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். ஏன் அப்படின்னா நிறைய மங்கீஸ் இருக்கு, ஆனா எதுவுமே யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணல.
அவங்க வாட்டுக்கு இருக்காங்க, மங்கீஸ் வாட்டுக்கு இருக்காங்க. ரூமை சுத்தி சுத்தி அந்த நாங்க ஃபர்ஸ்ட் பிரேக்ஃபாஸ்ட் எங்கட எப்படா நம்ம இங்க சாப்பிட போறோம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சோம். ஏன்னா நாங்க போற டைம்ல வேற யாருமே பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட வரல, கொஞ்சம் சீக்கிரமாவே நாங்க போயிட்டோம். இது பாருங்க சுத்தி நான் காமிக்கிறேன் அந்த ரெஸ்டாரண்ட் ஏரியாவை. இது வந்து அப்படியே செகண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. ஆக்சுவலி நம்ம ரூம்ல இருந்து நம்ம ஸ்டே பண்ணிருக்கிறதுல இருந்து செகண்ட் ஃப்ளோருக்கு போனோம் அப்படின்னா இந்த இடம் இருக்கு. செம்ம பிளேஸ், செம்ம கிளீனா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க. ஸோ இங்க பாருங்க சைட்ல ஈஷுவா போய் நிக்கிறான். ஈஷுவாக்கும் பயம் இல்லை, மங்கிக்கும் பயம் இல்லை. ஏன்னா அது நல்லா ஹியூமன்ஸை பார்த்து பழகிடுச்சு இங்கே இருக்கிறனால. வரிசையா வராங்க பாருங்க, ஒரு ஆளா வந்துட்டு இருக்காங்க. நான் கிட்டத்தட்ட இந்த இடத்துல மட்டும் ஒரு 10 மங்கி வரைக்கும் பார்த்தேன். நான் கொஞ்சம் ரொம்பவே பயப்படுவேன். ஐயோ என்னடா இது, சாப்பிட்ற ஏரியா ஃபுல்லாவே சுத்தி இருக்காங்களே, எப்படி இவங்களை வச்சுட்டு நம்ம சாப்பிட்றது அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்படியே நம்ம போறோம் எல்லாம் ஏறி ஒண்ணுன்னா நம்ம இந்த ஷீட் மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இந்த ஷீட் கீழே தான் ஃபுல்லாவே டைனிங் செட் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஒண்ணுன்னா ஏறி போயிட்டு இருக்கு பாருங்க, இப்படி வரிசையா நடந்து மேல. இந்த சைடு பார்த்தா இங்கிட்டு இதுதான் ரூமுக்கு போற வழி. இந்த சைடும் வந்து ஒரு ஆளா தவி போயிட்டு இருக்காங்க. நான் இப்ப சொன்ன பேசாம பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி நம்ம ரூமுக்கு போயிடுவோமா அப்படின்னு சொன்னேன். இல்ல அப்ப அங்க இருக்கிற அந்த ஒரு பையன் சொன்னாப்ல, இல்ல ஒன்றும் பண்ணாத மேடம், நீங்க எங்கேயோ உட்காந்து சாப்பிடலாம், அதுவெல்லாம் ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டோம். நம்ம எவ்வளோ பக்கத்துல போனாலும் அவங்களுக்கு பயமே கிடையாது அந்த மங்கி. அது ஒரு டீமா இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் வந்துருச்சு. இங்கேயும் அவங்க எவ்வளோ அழகா செட் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த ஷீட் போட்டுட்டு அந்த சைட் ஃபுல்லா கம்பி வலை போட்டு வச்சிருக்காங்க. ஏன்னா மங்கி எல்லாம் வந்ததுன்னா டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கிறதுக்காக. இந்த சைடு ஓப்பன்ல தான் இருக்கு, பட் அந்த சைடு மங்கி வரல. நான் மேலதான் நடமாடிட்டு இருந்ததே தவிர கீழே எதுவும், ஒரே ஒரு மங்கி மட்டும் எட்டி பார்த்துச்சு. அப்புறம் அந்த பையன் வந்தோடனே போயிடுச்சு. அதனால எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நாங்க பொறுமையா சாப்பிட்டே இருந்தப்ப டக்குன்னு பார்த்தா ஒரு சவுண்ட் ஒண்ணு கேட்டது. நாங்க உட்காந்து சாப்பிட்ட இடத்துல வந்து பக்கத்து பில்டிங்ல மாடியில வந்து மயில் இருந்தது. இப்போ சொன்னா நானும் யோசிச்சு இது ஏதோ ஒரு டிஃப்ரெண்டான சவுண்டா இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா மயில் பார்த்தோம். அது ஆக்சுவலி இந்த நாங்க சாப்பிட்ற இடத்துக்குமே வருமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்க வந்து இது இன்டோர் கேம் செட்டப் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இங்க ஹாலுமே இருக்கு, பார்ட்டி ஹாலுமே வச்சிருக்காங்க. ஸோ கொஞ்ச நேரம் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போயிட்டோம். டேபிள் இது டென்னிஸ் வச்சிருந்தாங்க. இஷாவும் ஐப்பாவும் கொஞ்ச நேரம் விளையாண்டாங்க. அதுக்கப்புறம் நானும் ஐப்பாவும் கொஞ்ச நேரம் விளையாண்டோம். இங்க வந்து செஸ், கேரம் அந்த மாதிரி ஒரு பெரிய ஹால் செட்டப் பண்ணிட்டு பார்ட்டி ஹாலுக்கு பக்கத்துலயே இந்த இண்டோர் பிளே ஹாலுமே வச்சிருக்காங்க. ஸோ ஒரு 2-3 days தங்குறவங்களுக்கு கொஞ்ச நேரம் வந்து குரூப்பா வந்தாங்கன்னா விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த பார்ட்டி ஹால் பாத்தீங்கன்னா 3rd or 4th ஃப்ளோர்லயும் இருக்கு. அங்க இருந்து வியூ வேற லெவல்ல இருந்தது. அதான் இப்ப நான் நீங்க பாக்குற வியூ அதுதான். ஃபுல்லா நம்மளோட அந்த சைட் சீயிங் பிளேஸ் மாதிரி அவ்வளோ அழகா இருந்தது பாக்குறதுக்கே மேல இருந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறம் எங்க ஒரு ரூமுக்கு பக்கத்துலயுமே கொஞ்சம் கேப் இருக்கும். நாங்க இருந்தது 2nd ஃப்ளோர். அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பிளே ஏரியா மாதிரி செட் பண்ணிருக்காங்க. ஸ்விங், அதுக்கப்புறம் இது அந்த சீசா அந்த மாதிரிலாம் நிறைய செட் பண்ணிருக்கோம். இதுதான் நாங்க இருக்கிற ரூம். எங்க ரூமுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விங் இருந்தது. அடுத்த நாள் காலையில சரியான சத்தம். வெளியில வந்து பார்த்தா ரூமுக்கு வெளியில ஃபுல்லா இவங்க கூட்டம் தாங்க. இங்க பாருங்க எத்தனை பேர் உட்காந்துருக்காங்கன்னு. நான் அதான் யோசிச்சேன், என்னடா எதுவும் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் எட்டி பாரு, என்ன பண்ணிட்டு இருக்குங்க இங்க? வாங்க போலாம், வாங்க. ஸோ நைட் வந்து எங்களுக்காக கேம்ப் ஃபயர் செட் பண்ணியிருந்தாங்க. பெருசா ரூம்ல ஒரு அங்க வந்து ஒரு மேபி ஒரு 10 ரூம்ஸ் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த கேம்ப் ஃபயர் வந்து செட் பண்ணி கொடுக்குறாங்க. பட் நாங்க ரெக்வஸ்ட் பண்ணோம், அதனால எங்களுக்காக பண்ணியிருந்தாங்க. ஸோ வந்து ஈஷா ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த கேம்ப் ஃபயர் இதெல்லாம் பாக்குறான். எம்பியுமே நான் ஒரு தடவை எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன். பட் நானுமே பெருசா கேம்ப் ஃபயர்ல இருந்தது இல்லை. ஸோ இந்த தடவை எங்களுக்கு இங்க வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நைட்டு சரியான குளிர். ಈಗ என்னோட ஃபர்ஸ்ட் ஏற்காடு வீடியோ பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளோக்கு எவ்வளோ வெயில் நான் புலம்பிருப்பேனோ அவ்வளோக்கு எவ்வளோ நைட்டு சரியான குளிர் இருந்தது. ஸோ கேம்ப் ஃபயர் செட்டப்ல நாங்கள் நைட் டின்னருமே அங்கேயே தான் வந்து ஆர்டர் கொடுத்துருந்தோம். அங்கே கிச்சன் இருக்கு, அவங்க வந்து என்ன வேணும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் குக் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்டே ஆர்டர் கொடுத்தனால குக்கிங் ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. நாங்கள் கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சமா அந்த ஃபயர் கம்மியாகும் போது அங்க இருக்கிற அந்த பையன் வந்து அந்த ஆயில் ஊத்தி திருப்பியும் ஃபயர் இது பண்ணும்போது
எங்களுக்கு அவ்வளோ ஹாட்டாவே தெரியல, டீ பக்கத்துல உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. ஃபைனலி ஃபுட் வந்துருச்சு. ஃபுட்டுமே நல்லா இருந்தது. நான் பிரேக்ஃபாஸ்ட்டையும் சொல்லுவேன், நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ண 2 days ஆர்டர் பண்ணி சாப்பிட்ட ஃபுட்டுமே எங்களுக்கு வந்து ரொம்ப குவாலிட்டி வைஸும் சரி குவான்டிட்டி வைஸும் சரி ஃபுட் வந்து சூப்பராக இருந்தது. பெஸ்ட் ஃபார் ப்ரைஸ்னு நான் சொல்லுவேன். இது வந்து மேலே இருக்கிற ஒரு ரூம். இது இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலியாக ஒரு 5 பேர் 6 பேருக்கு மேலே போறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ரூம் எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் ஒரு குயின் பெட் கிங் பெட் இருக்கு, சைடில் ஒரு செப்பரேட் பெட் கொடுத்துருக்காங்க, செப்பரேட் பால்கனி. அது இல்லாமல் நீங்கள் ஸ்பெஷலாக பெட் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ இங்கே வந்து எங்களோட ஸ்டே வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு செட்டப். இது நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஹாஸ்பிட்டாலிட்டியாக இருக்கட்டும், இவங்க நம்மளை கேர் பண்ணிக்கிட்ட விதம், கிளீனிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஃபுட்டும் வேற லெவல். ஒரு ஃபேமிலியாக போய் ஒரு 2 days 3 days ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கேருந்து எங்களுக்கு எதுவுமே இங்கே பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை. செக்இன்லேருந்து செக் அவுட் வரைக்கும் எல்லாம் ஆன் டைம் நம்ம கிட்ட கேட்டு ப்ராசஸ் பண்ணாங்க. ரூம் சர்வீஸுமே சூப்பராக இருந்தது. இங்கே அந்த கேன்டீனில் அருள் அவருமே, அந்த பையனை நான் கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணணும், நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ யாராவது விசிட் பண்ணீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்கு, கால் பண்ணி புக் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.